வணக்கம் சார். வணக்கம் ஹரி. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்ன மாதிரியே சிஎம் விஜய் அவர்கள் நிறைவேற்றிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கூட்டணி அமைச்சரவை அப்படின்றது இந்தியாவிலே ஒரு ஒரு முன்னோடியாக தமிழகத்தில் இப்பொழுது நடந்திருக்கிறது. நீங்கள் ஆந்திராவில் கூட இருக்கு பவன் கல்யாண் கூட கூட்டணியில் இருக்கார். ஆனால் இப்படி எல்லாருக்குமான இந்த கூட்டணியில் உள்ள நீங்கள் கம்யூனிஸ்ட்டுகள் தவிர ஆதரவு கொடுத்த மற்றவங்க எல்லாருக்கும் அமைச்சரவையில் இடம் அப்படின்னு. ஏன்னா இதில் ஆரம்பத்தில் விசிகா உள்ளே வராது, இந்திய முஸ்லீம்கெலாம் விரும்பலை அப்படின்ற பொழுது அவங்க இன்றைக்கி வந்துட்டாங்க. அமைச்சர்களாக வன்னியரசு அவர்களும் ஷாஜகான் அவர்களும் பதவியேற்றுட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அறியுது. விக்கிரவாண்டி மாநாட்டில் அவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். எனக்கு ஒரு நண்பர் அமைச்சிருந்தார் வீடியோ, அது பார்த்த பிறகு இருந்தது. நாங்கள் தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைத்தாலும், விஜய் அங்கே பேசியிருப்பார், தனிப்பெரும்பான்மையாக நாங்கள் ஆட்சி அமைத்தாலும் கூட்டணி கட்சியினர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு ஒரு வார்த்தை. அப்போ என்ன நினச்சாங்கன்னா, நீங்கள் ஆட்சி அமைக்கிறதே பெரிய விஷயம், இதில் தனிப்பெரும்பான்மையாக இருந்தாங்கன்னா கூட்டணியாக இருந்தாங்கன்னா இப்படிலாம் வாய்ப்போக்கில் சொல்லிட்டு போங்க விஜய் அப்படின்னு நினச்சிட்டாங்க. இப்போ அவங்க தனிப்பெரும்பான்மையிலே கூட்டணி ஆட்சி தான். ஒருவேளை விஜய் அவர்கள் தனிப்பெரும்பான்மையாக தாவேகா ஆட்சி அமைத்திருந்தால் நாங்கள் சொன்ன சொல்லு மாற மாட்டோங்க, இந்த இவங்களெலாம் கூட்டணியில் இருக்கிறவங்களுக்குலாம் ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் அமைச்சரவையில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவாக அவர் சொல்லிட்டார். ஏன்னா திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் இந்த மாதிரியான சிறிய கட்சிகளை ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஏமாற்றிக்கிட்டுன்னா அவங்க அங்கே கட்சியில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க, தேர்தல் சமயத்தில் கூப்பிடுறது, சீட்டு கொடுக்கறது, அந்த சீட்லேயும் பார்த்திங்கன்னா முன்ன பின்ன அவங்களுக்கு இது இவங்களுக்கு இது, அப்போ சில இடங்களில் பண பேரெல்லாம் கூட நடந்துருக்குன்றாங்க. அப்புறமா குறிப்பான விஷயம்லாம் சில கட்சிகளை எங்கள் சின்னத்தில் நெல்லுங்கன்னு கட்டாயப்படுத்தி இது பண்ணுறது, ஜெயித்த பிறகு அவங்கள யாரையுமே ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே சேர்த்துக்கிறது கிடையாது. அதையெல்லாம் முதல்வர் விஜய் தூளாக உடைத்திருக்கிறார் என்பது தான் உண்மை. அதுதான் இப்போ நடந்திருக்கு சார். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா 32 புதுமுக அமைச்சர்கள் எந்த ஒரு அமைச்சரவையிலும் இல்லாத ஒரு ஒரு பெரிய மாற்றத்தை சிஎம் விஜய் அவர்கள் ஏற்படுத்தியிருக்காங்கல்ல, இது எப்படி சார் பார்க்குறீங்க? அருமையான கேள்வி. 32 புதுமுக அமைச்சர்கள், அரசியலுக்கு அவங்க புதியவர்கள். குறிப்பாக பார்த்திங்கன்னா அவங்க சட்டமன்ற உறுப்பினராக அவங்களே நினச்சிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி அந்த அதிகாரத்தில் அவங்கள உட்கார வச்சுட்டாங்க அந்த பதவியில். அதுக்கு ஒரே காரணம் விஜய் என்கின்ற அந்த ஒற்றை முகம்தான். இன்றைக்கி அவங்க அமைச்சராக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி 4 மாதத்துக்கு முன்னாடி அவங்க கனவுல கூட நினச்சிருக்க மாட்டாங்க, நிச்சயமாக நினச்சிருக்க மாட்டாங்க. இல்லை 2 சாதக பாதங்கள் இருக்குது அறிவு. ஒன்று மிகச்சரியான ஒரு இளைஞர்கள் மிகச்சரியாக நம்ம நடந்துக்கிட்டு இந்த மக்களுக்கான ஒரு சேவகராக நம்ம இது அமைச்சர் பதவி நம்ம சைரன் வச்ச, இப்போ சைரன் இல்லைன்னு நினைக்கிறேன், ஒரு அந்த லைட்டு வச்ச காரில் போகிறோம், நமக்கு பின்னாடி புடைசூழ அவ்வளோ அதிகாரிகள் வருகிறார்கள், நம்ம போகிற இடம்லாம் வாழ்கன் கோஷம் போடுறாங்க, நமக்கு சால்வை மாலையெல்லாம் அணிவிக்கிறாங்க, நம்ம போகிற இடம்லாம் கிடுக்கிட்டுன்னு ஆடுது, நம்ம அதிகார மையத்துக்குள்ளே வந்துட்டோம், நாம் வச்சு தான் சட்டம் அப்படின் பொழுது மனிதனுடைய இயல்பு என்ன ஆகிட்டோன்னா ஒரு இது அப்படியே ஏறிடும் உள்ள, நாம் வச்சு தான் அப்படின்னு. அதை கொண்டு வராமல் நாம்ளும் இந்த சக மக்களோடு மக்களான ஒருத்தர், நம்மளும் மக்களுடைய பிரதிநிதி, அவங்களுக்கான பிரச்சனையை நாம் செய்யணும், அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு சாதகம். பாதகம் என்னன்னா, எதிரிங்க கூட்டிட்டாங்க, எதிரிங்க சும்மா இருக்க மாட்டாங்க, எதிரிங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அதுக்கு இடம் கொடுக்காத அளவிற்கு இவர்கள் மிக சிறந்த ஒரு ஆட்சி நிர்வாகத்தை செய்ய வேண்டும். முதல்வருக்கு எந்த விதத்திலையும் ஒரு சின்ன கெட்ட பேர் கூட வந்துடக்கூடாதுன்றதுல மிக கவனமாக இருக்க வேண்டும், இருப்பார்கள் என்று நம்புவோம். சார், தாவேக தொண்டர்கள் எந்த விதமான அரசு சம்பந்தமான நிலையங்களிலும் போயிட்டு ஆராய்ச்சி பண்ணுறது, அது கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் யாரும் பண்ணக்கூடாது, பொறுப்புணர்வுடன் இருந்து நீங்கள் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை அறிவிச்சிருக்காங்கல்ல, இது எப்படி சார் பார்க்குறீங்க இந்த அறிவுரையை? சூப்பரான இது நீங்கள். ஏன்னா கடந்த ஆட்சி, அதற்கு முந்தைய ஆட்சி எல்லாம் தலைமைக்கு யாரும் கட்டுப்படலப்பா, தலைமை இவங்கெல்லாம் கட்டுப்படுத்தலை, இவங்கெல்லாம் காற்றாற்று வெள்ளம் மாதிரி அவங்க போயிட்டுருக்காங்க, சாமானிய மக்கள்லாம் தூக்கி தும்சம் பண்ணுறாங்க, சாமானிய மக்களுக்கெல்லாம் பெரிய அளவுலாம் ஒன்றும் ஒரு இதுவே கிடைக்கிறதில்ல, எங்கே போனாலும் கட்சிக்காரங்களாம் இருக்கிறாங்க, இது வழக்கமான ஒன்று தான். அதே வேளையில் இந்த கரைவேட்டி எல்லா இதுலேயும் உண்டு, கரைவேட்டிக்கு ஒரு என்றைக்காக இருந்தாலும் ஒரு தனி மதிப்பு உண்டு, அதுவும் ஆளுங்கட்சி கரைவேட்டிக்கு என்றைக்காக இருந்தாலும் ஒரு மதிப்பு உண்டு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள்
இந்த ஆட்சி அதிகாரத்தில் மக்களாக பார்த்து கொடுத்தது வந்து நீங்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் நீங்கள் போயிட்டு சும்மா வந்து தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் மாதிரி போய் அரசு அலுவலகங்கள், மக்களுக்கு பொதுவான இடங்கள், அப்புறமா வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, மக்களை போய் துன்புறுத்துகிற வேலை, இது எல்லாம் நீங்கள் அதாவது நீங்கள் அதிகாரத்தை கையில் எடுக்கக்கூடாதுங்க. நீங்கள் போய் அங்கே நாட்டாமல் பண்ணக்கூடாது. உங்கள் வேலை என்னவோ அதை தான் நீங்கள் பார்க்கணும். தலைமைக்கு நீங்கள் கட்டுப்படணும். மிக முக்கியமான விஷயம் தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும் என்பது தான். எந்த ஒரு கட்சி தலைமை ஸ்ட்ராங்காக இருந்து அதனுடைய தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஒரு குரலுக்கு அதட்டுதோ அந்த குரலுக்கு அவங்க அடிபடுகிறாங்களோ அந்த தலைமை மிக சரியாக இருக்கிறது என்ற அர்த்தம். வந்து அந்த தலைமைக்கான பொறுப்பு சிஎம் விஜய் தான் சார். வந்து அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அவர் தான் சார். வந்து அவர் சொல்லி தான் இந்த தலைமையை வந்து இது நல்ல வரவேற்பு. ஏன்னா சமீபமாக நம்ம பார்க்குறோம் வந்து அரசு அதிகாரிகள் அப்புறம் எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் திடீர்னு ஆய்வு பண்ணுறதுக்கு மருத்துவமனையோ அல்லது வந்து அம்மா உணவகத்திலையோ அல்லது பள்ளிக்கூடங்களையோ போய் ஆய்வு பண்ண போகிறாங்க. கூட திபுன்னு போய் இவங்க ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில இடங்களில் இவங்களே போயிட்டு ஏதோ ஒன்று இது பண்ணுறாங்க. இது ஆர்வம் வேறு, ஆர்வக்கோளாறு வேறு. ஆர்வக்கோளாறு ஆகிடுச்சுன்னா வம்பாயிடும். ஏன்னா கடந்த ஆட்சியில் இந்த பிரச்சனை இருக்குது, நம்ம உங்களை எடுத்தாந்து இங்கே உட்கார வச்சிருக்கோம், நீங்களும் இதே பண்ணிங்களா என்ன ஆகுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படி திரும்பி விடுவார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாக்கள் இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. எது பண்ணாலும் இது ஏஐன்றாங்க, எது பண்ணாலும் இது வந்து ஃபேக் அப்படின்றாங்க. அப்படி இருக்கும்பொழுது ரொம்ப உஷாராக இருக்கணும். அது இந்த அறிவிப்பு வரவேற்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. இந்த தலைமைக்கு இவர்கள் கட்டுப்பட்டு இருப்பார்கள் என்று நம்புவோம். சிஎம் விஜயுடைய வாக்குறுதியில் மருத்துவத்துறைக்குன்னு நாங்கள் வந்து சிறப்பாக செயல்படுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் 8000 புதிய மருத்துவமனை உருவாவதற்கான ஆணையம் பிறப்பித்திருக்காங்க. தற்காலிக ஆணையம் தான் இது. வந்து இதை வந்து எப்படி சார் பார்க்குறீங்க? மக்களுக்கான சேவையை மிகப்பெரிய மக்களுக்கான சேவை. மேலை நாடுகளில், யூரோப் மாதிரியான நாடுகளில் வந்து அமெரிக்காவிலாம் பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனை தான் அதுக்கான வரியை வந்து பிடிச்சிக்கிறாங்க மக்கள்கிட்ட. இப்போ நம்மக்கிட்ட இருந்த மக்கள்கிட்ட இருந்த வரியை பிடிச்சி தான் இதெல்லாம் நடத்துகிறாங்க. அங்கே வந்து அந்த அரசு மருத்துவமனைகள்லாம் நம்ம ஊரில் இருக்கிற தனியார் மருத்துவமனைகளோட 20 மடங்கு நவீனத்துவத்தோட சுகாதாரத்தோட அவ்வளோ அருமையாக இருக்குமா. அங்கே இல்லை. வந்து ஒரு நாட்டுடைய வளர்ச்சியை வந்து மருத்துவமனைகளும் கல்விக்கூடங்களும் மிகச்சிறந்த அளவில் அரசே நடத்தி அதை மிகச்சிறந்த அளவில் கொடுத்துட்டா அந்த நாடு சுபிட்சமாக இருக்குதுன்னு அர்த்தம். இன்றைக்கி எதுக்கு எடுத்தாலும் முணுக்குன்னா நம்ம தனியார் மருத்துவமனைக்கு வர்றோம். எதுக்காக இருந்தாலும் அங்கே தான் காட்டினோம், அங்கே தான் காட்டினாங்க அது நல்லா ஆகிடுங்க. தலைவலி கூட அங்கே போனால் தாங்க நல்லா ஆகிடும். தர்மாஸ்பத்திரிக்கு போனால் அங்கே வந்து தான்னு ஒரு மாத்திரை எழுதி கொடுப்பாங்க, கையில் கொடுப்பாங்க. அப்போல்லாம் வந்து புட்டி எடுத்து போகணும் ஆஸ்பத்திரி, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, அதில் மருந்தை ஊற்றி கொடுப்பாங்க. வந்து இன்றைக்கி அதெல்லாம் மாறி போயிடுச்சு. இன்றைக்கி வந்து தரமான மருந்துங்கள்லாம் கொடுக்குறாங்க. ஸ்ட்ரிப்பில் கொடுக்கவே மாட்டாங்க. அப்போ ஸ்ட்ரிப்பில் இருந்ததுன்னா அது பெரிய மருந்து. அது அப்போல்லாம் லூஸில் கொடுப்பாங்க. அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நாங்கள் பசங்களை சின்ன பசங்களாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வெளியே காலி பாட்டில் விற்பாங்க. அதில் தான் இருமல் மருந்து, இந்த ரோஸ் கலர் மருந்து, இது பச்சை கலர் மருந்து, இதுன்னு இது பண்ணுவாங்க. இன்றைக்கி அப்படியே மாறி போயிடுச்சு. நிறைய மாவட்ட தலைமை மருத்துவமனைகள்லாம் வந்தாச்சு. குறிப்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். வந்து அரசு மருத்துவமனையில் நீங்கள் தைரியமாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், அந்த அளவுக்கு தரமான வசதி இருக்குது, தரமான வசதியை நாங்கள் இனிமேல் செஞ்சு தருவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 8000 மருத்துவமனைகளை நாங்கள் எக்ஸ்ட்ரா நாங்கள் இது பண்ணுறோம்னது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இது. ஏன்னா இன்றைக்கி மருத்துவ காப்பீடு எத்தனை பேர் வச்சுருக்காங்கன்னு தெரியல, அரசு கூட கொடுக்குது. அதை தாண்டி மருத்துவ செலவுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து பல பேர் வந்து பல விதத்தில் உதவி கேட்குறத பார்க்கும்போது நமக்கே வருத்தமாக இருக்குது. வந்து மருத்துவ உதவி கேட்கும்போது எவ்வளோ தான் வந்து தனியார் அமைப்புகள் எவ்வளோ தான் செய்ய முடியும். வந்து இது உண்மையிலே இந்த மருத்துவமனைகளை அதாவது அரசு மருத்துவமனைகளை மக்கள் நம்பி கூட்டம் கூட்டமாக சரியான சிகிச்சை கொடுக்குறாங்கப்பா, தரமாக இருக்குதுன்னு வந்துட்டாங்கன்னா இது பொற்கால ஆட்சி என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஹரி சார், இன்னொன்று மயிலம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ சிவி அவர்கள் வந்து மாநிலங்களவை எம்பியை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. அதுக்கு பதிலாக வந்து டிவிகேலேருந்து டெல்லியில் வந்து அவர்களுடைய குரல் ஒலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக இருக்குது. வந்து சிவி சண்முகம் அவர்கள் வந்து இப்போ மயிலம் தொகுதியுடைய எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவர் வந்து ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறார் அதிமுகவில். அந்த ராஜ்யசபா உறுப்பினரை அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டார். அங்கே வந்து இடைத்தேர்தல், அங்கே ராஜ்யசபாவுக்குள்ளேயே வந்து ஒரு இடைத்தேர்தல் இருக்குது. அது எம்எல்ஏக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ தாவேகா தரப்பில் 144 பேர் இருக்காங்கன்னா அங்கேருந்து ஒரு எம்எல்ஏக்கள், அந்த தாவேகா தரப்பில் 144 எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னா அந்த ராஜ்யசபா உறுப்பினர் வந்து அவங்க தரப்புல இருந்து தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அதை யாரை நிறுத்தப் போகிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஒரு தாவேகா தரப்புலேருந்து இருப்பாங்களா, இல்லை கூட்டணி கட்சியிலேருந்து யாராவது இது பண்ணாங்களா? கூட்டணி கட்சியில் அவங்களுக்கு வந்து அமைச்சரவை கொடுத்தாச்சு. கண்டிப்பாக தாவேகாவுக்கு தான் வேணும். ஏன்னா தாவேகாவுடைய குரல் டெல்லியில் ஒலிக்க வேண்டும். அங்கே ராஜ்யசபாவில் வந்து அவர்களுடைய பிரதிநிதியாக ஒருவர் பேச வேண்டும். இன்றைக்கி வந்து இந்தியா முழுக்க, அதில் நான் அதிகப்படியெல்லாம் சொல்ல, நீங்கள் போய் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும். வந்து ரீல்ஸு, அப்புறம் மீம்ஸு,
இதெல்லாம் வந்து நார்த் இந்தியன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜய் தளபதி அப்படின்னு தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. வந்து குறிப்பாக இந்தியா முழுக்க வந்து தமிழகத்தினுடைய இந்த கூட்டணி அமைச்சரவையே பெரும் பேசும் பொருளாக மாறி இருக்குது. வந்து யார்ப்பா இவர் உள்ள வந்து, யார்ப்பா சுனாமி மாதிரி வந்த ஒரு ஆள் வந்து இன்னைக்கு, யார்ப்பா அந்த நடிகர் வந்து இன்னைக்கு வந்து சிஎம்மா உட்காந்துட்டு இருக்காரு, இவ்வளோ இளைஞர்கள், யார்ப்பா இவர் கூட்டணியில் வந்து இப்படியாப்பட்ட ஒரு இடத்த கொடுத்துருக்காருன்ற ஒரு பேசும் பொருள் மாறி இருக்கு. அதனால் இவர்களுடைய குரல் டெல்லியில் ஒலிக்க வேண்டும் அப்படி என்றால் கண்டிப்பாக தாவேகா தரப்பில் இருந்தால் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுவார். சார், இன்னொன்று டிவிகே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டை தாண்டி மற்ற மாநிலங்களிலும் உறுப்பினர் சேர்க்கை வந்து நடைபெற்று இருக்கிறதா வந்து சில விஷயங்களை பார்க்குறோம். இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? அடுத்த தலைமுறைக்காக ஆகட்டும், இல்லை அடுத்த தேர்தலுக்கு ஆகட்டும், இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதனால தான் காங்கிரஸ் வந்து குறிப்பாக வந்து மாணிக்கம் தாகூர், ஜோதிர்மணி இவங்கெல்லாம் வந்து விருப்பப்பட்டது கூட்டணி வச்சுக்கணும். தேர்தலுக்கு முன்னாடியே வந்து தாவேகாவுடன் கூட்டணி வச்சுக்கணும். ராகுல் காந்தி அதான் விரும்பினார். ஏன்னா காங்கிரஸ் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பழைய தகர டப்பா மாதிரி ஆயிடுச்சு. வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரே ஆட்கள் திரும்ப 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 ஒருத்தரே தான் இருந்துகிட்டே இருப்பாங்க. வந்து புதுசாக யாருமே கிடையாது. இவங்க பார்த்த முகத்தையே தான் பார்க்கணும், பார்த்த முகத்தையே தான் பார்க்கணும், இவங்களை தவிர வேறு யாரும் முகமே இல்லை அப்படின்பொழுது யங்ஸ்டர்ஸ் உள்ளே வரணும்பா, யங்ஸ்டர்ஸ் வரணும்பா. யங்ஸ்டர்ஸ் வந்தால் தான் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இந்த கட்சி தேசிய கட்சி தெரிய வரும். அதுவும் சவுத் இந்தியாவில் காங்கிரஸ் ஒன்றும் பெரிய இதுவெல்லாம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே இந்தியா முழுக்க பிஜேபி அப்படியே அலையாக ஒவ்வொரு இடமா பிடிச்சிட்டு வராங்க. வந்து அதனால் வந்து இன்னைக்கு இளைஞர்களுடைய கூட்டம் பெருங்கூட்டமாக தாவேகாவில் இருக்கிறது. அதனால் அவங்க கூட கூட்டணி வச்சுப்போம் அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்க. அது அப்படியே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகி யாரும் காதில் வாங்கிக்கல, இது பண்ணல, அதில் ஒரு இதுவாகி அப்புறம் திமுக கூட்டணியில் வச்சு தாவேகா வெற்றி பெற்றவுடன் அப்படியே வந்து இந்த பக்கம் சாஞ்சிட்டாங்க. வந்து அதுக்கு மிக முக்கிய காரணம் நீங்கள் சொன்னது தான். வந்து இன்னைக்கு கேரளாவில் பார்த்தீங்கன்னா அங்கே தேசிய கட்சிகள் உட்பட மாநில கட்சிகள் அவ்வளோ இருக்கும் பொழுது பாலக்காடு, திருவனந்தபுரம், திருச்சூர் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு உறுப்பினர் சேர்க்கை நடந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம். வந்து விஜய் அவர்களை ஒரு நடிகராக கேரள மக்கள் அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, கொண்டாடினார்கள். ஆனால் இன்னைக்கு அரசியல் களத்துக்குள்ள அவரை வந்து ஒரு அரசியல் தலைவராக நாங்கள் கொண்டாடுறோம், வாங்க சேட்டா இங்கே வாங்க வந்து நில்லுங்க. இந்த பக்கம் நீங்கள் ஆந்திரா தெலுங்கானாவில் அங்கேயும் தாவேகாவிற்கு ஒரு பெரியது, கர்நாடகாவிலையும் இப்போ சவுத்து முழுக்க இப்படி வந்திருக்கிறது. நீங்கள் நார்த்லேயும் ஒரு அதிர்வலை வந்திருக்குது, ஒரு ரீல்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின் பொழுது இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இது காரணம் என்னன்னா இந்த யங்ஸ்டர்ஸ் அன்னைக்கு இந்த இளைஞர்கள் கூட்டம் அப்படியே தாவேகாவை கொண்டு வந்து இங்கே உச்சத்தில் வச்சுருக்காங்க. இது இன்னும் பெரிய வளர்ச்சி அடையும். சார், விசிக திமுகவிலேருந்து விசிக, ஐயுஎம்எல் இவங்களாம் வந்து அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்காங்க டிவிகேல. இது தொடர்பாக பார்த்தீங்கன்னாக்கா திமுகவிலேருந்து கடும் எதிர்ப்பு வந்து இப்போ வெளியாகிட்டு இருக்கு. ராசா கூட ஒரு பதிவு போட்டு திரும்ப நீக்கியிருக்காரு. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நீங்கள் இவ்வளோ காலம் வந்து அந்த கட்சிகளை, சிறிய கட்சிகளை நீங்கள் ஏமாற்றிட்டீங்க. அது திமுக மட்டும் இல்லை, அதிமுக கூட தான். வந்து நீங்கள் தேர்தல் சமயத்தில் வாங்க கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்கிறது, கூட்டணிக்கு வந்து இவ்வளோ சீட்டு தரேன்னு சொல்கிறது, அந்த சீட்லேயும் வந்து இவ்வளோ பேரம் தர்றது, நான் திடீர்னு வந்த கட்சிக்கு வந்து அதிகமாக கொடுக்குறது, கம்யூனிஸ்ட்டுகள் ரொம்ப காலமாக இருக்காங்க அவங்களுக்கு கம்மியாக கொடுக்குறது, விசிகா வந்து தொடர்ச்சியாக திமுக கூட்டணியை விட்டு நாங்கள் போகவே மாட்டோம்னு திருமாவளவன் அவர்கள் உறுதியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து குறைவான சீட்டு கொடுக்குறது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது, இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இன்றைக்கி அப்படியே மாறி இருக்குது. வந்து இன்றைக்கி அப்படியே மாறி இருக்குது. ஏறக்குறைய வந்து திமுக கூட்டணியை தாவேகா உடைச்சிடுச்சு. சிஎம் விஜய் உடைச்சிட்டாரு. அப்போ அவங்களுக்கு கோபம் வராமல் இருக்கான்னு அதனால தான் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உடஞ்ச பட்சம் இன்றைக்கி. அதனால தான் ராசா அவர்கள் ஒரு பதிவை போட்டு, அந்த பதிவே அவ்வளோ குதர்க்கமாக இருந்தது. அந்த பதிவு வந்து பயங்கர வைரல் ஆச்சு. வந்து அதில் ஒரு 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 வார்த்தையை இடையில சேர்த்து நம்ம சொல்ல வேணாம், அவருக்கே ஒரு பாணியில் அதை சொல்லியிருந்தார். வந்து டக்குன்னு அதை நீக்கிட்டார். வந்து நீங்கள் ஒன்றும் ஆகல, நீங்கள் ஒரு வெற்றி ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஒரு வெற்றி பெற்றவர் பின்னாடி எப்படி சாயும் பொழுது அதை பொறுத்துக்கு தான் ஆகணும். வந்து நீங்கள் எப்படி செயல்பட போகிறீர்கள்? கண்டிப்பாக. ஏன்னா முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட பேசியிருக்கார். வந்து மாவட்ட செயலாளர்கிட்ட நிர்வாகிகள்லாம் பேசியிருக்காரு. இளைஞர்கள் வந்து நம்ம கட்சிக்குள்ளே வரணும், இளைஞர்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கணும். நீங்கள் இந்த சோஷியல் மீடியா மாதிரியான விஷயங்கள், இளைஞர்கள் நிறைய பொறுப்புகள் கொடுங்க, இளைஞர்கள் வந்து நிறைய உறுப்பினர்களாக சேருங்க அப்படின்ற ஒரு விஷயம். அந்த நடவடிக்கைகளை நீங்கள் வந்து பார்க்கணும். ஏன்னா அடுத்து வந்து உள்ளாட்சி தேர்தல் வருது, அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வருது, அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தல். திமுக ஒரு வலுவான கட்சியாக மாற்ற வேண்டும் அப்படின் பொழுது நீங்கள் அதற்கு எதிர்வினை பேசுறது, அதுக்கு குதர்க்கம் பேசுறது, அதை பாட்டு காண்டா வருது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண நான் திமுக மட்டும் அதிமுகவும் சொல்கிறேன். அதிமுகவை காணாமலே போயிடுச்சு. ஒரு கடமை வந்தவொடனே 2 சூரதங்க வடிக்கிற மாதிரி 2 உடச்சு தள்ளிட்டாங்க. அதை வந்து இந்த பக்கம் இருக்கும்போது நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் பங்கு கொடுக்குறோம், அமைச்சரவையில் நாங்கள் பங்கு கொடுக்குறோம். ஒரு கூட்டணி அமைச்சரவையில் மிக சரியான ஒரு விஷயம் ஹரி, அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நீங்கள் கேட்டு தான் ஆகணும். மக்கள் அதை விரும்புகிறாங்க அப்படின்னு. அதனால் நீங்கள் என்ன எதிர்வினை பண்ணாலும், என்ன எதிரியாக நீங்கள் பார்த்தாலும் அதெல்லாம் எடுபடாது.
மின்சாரத்துறை கட்டுமானத்துறையெல்லாம் இருந்த ஊழலுக்கு வந்து டிவிகே அரசு வந்து முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க ஆட்சி அமைத்த உடனே. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதை பண்ணி தான் ஆகணும். அது கூட விமர்சனம் என்ன சொல்லுவாங்கன்னா, வந்தவுடனே வந்த ஜோரில் இதெல்லாம் பண்ணுவாங்க வந்து, அதுக்கப்புறம் போக போக இவங்களும் வந்து கழுதை தெரிஞ்சு கட்டருமா மாறிடுவாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருக்குது. நிச்சயமாக அப்படி மாற மாட்டார்கள்னு நினைக்கிறேன். அது மாறக்கூடாது அது. ஏன்னா ஒரு புதுசாக ஒரு துறைக்கு ஒரு அதிகாரி வராங்கன்னா, அது புதுசாக வந்தபோது அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பார் வந்து. ஆச்சா போச்சு, எத்தனை மணிக்கு நீங்கள் ஏதா வரீங்க? ஒரு புதுசாக ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு காவல்துறை அதிகாரி வரோம்னா வெயிட் அந்த ஊருக்கே ஒரு ரைடு விடுவார் வந்து, நான் வந்துருக்கேன் பாருங்கன்னு. அப்புறம் போக 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 அது அப்படியே மெல்ல மெல்ல வழக்கமான ஒரு விஷயமா மாறிடும். அப்படி தான் நாங்கள் வந்து தாவேக்காவுடைய ஆட்சி பார்க்குறோம். முதல்ல வந்தவொடனே அப்படி தான் ஜோரா பண்ணுவாங்க. எல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ், எல்லாம் அனுபவம் இல்லாதவங்க. நாங்கள் இருக்கிறோம் பாருங்கள், நீங்கள் வந்து மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கைக்கு நாங்கள் கொடுக்கறதுக்காக இது மாதிரிலாம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை எதிர்கட்சியினர் பேசிகிட்டு இருக்காங்க. அதற்கு இடம் கொடுக்காமல் இதை நாங்கள் தொடர்ச்சியாக பண்ணுவோம், ஊழல்ன்ற ஒரு விஷயம் இருக்காது. விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய காசு ₹1 கூட நாங்கள் அடிக்க மாட்டோம், அதுக்கு நாங்கள் ஆசைப்பட்டு வரல. நான் கிடையாது, என்னுடைய கட்சியை சேர்ந்தவர்களும் வரமாட்டோம். அது உங்களுடைய காசு, உங்களுக்கான நலத்திட்டங்களை நாங்கள் சரியாக செய்வோம். எல்லாமே உங்கள் வீடை தேடி வரும், எல்லாம் உங்கள் உள்ளங்கையை தேடி வரும். பாருங்க, ஏஐக்கு ஒரு தனி மினிஸ்டர் போட்டிருக்காங்க. அதாவது தகவல் தொழில்நுட்பத்தோடு சேர்ந்து ஏஐயும் அவர் கவனிச்சுங்க அப்படின்போது இதெல்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இதை சரியாக செய்வார்கள், கண்டிப்பாக செய்வார்கள் என்று நம்புவோம். கருத்துல ரொம்ப நன்றி சார். வணக்கம்.